பண்புரையொப்பு கூட்டம் 3 முடிச்சிட்டோம். அதுல கடைசியாக அந்த 3 கட்டியன்களும் அமோனியாவோடு எப்படி வீழ்வடிவை தோற்றுவிக்கிறது, இந்த வீழ்வடிவுக்கான தாக்கம் தந்திருந்தார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த கட்டியங்கள் யார் யாரோட தாக்கி என்ன மாதிரி வீழ்வடிவு உருவாக்கும் என்று சொல்லியிருந்தார். பண்புரையொப்பு கூட்டம் 3ல நாங்கள் நினைச்சது 3 கட்டியங்கள். ஒன்று Al3+, Al3+ அமோனியம் ஹைட்ரோக்சைடு. அதை நாங்கள் அமோனியா நீர் என்று எழுதலாம். அமோனியம் ஹைட்ரோக்சைடோட AlOH என்று சொல்லப்படுகின்ற ஜெலாட்டினஸ் வெண்புல் வடிவை அங்கால உங்களுக்கு NH4+ செய்து, அதே போல Fe3+க்கும் தாக்கம் அப்படித்தான் அமையும். ஏன்னு சொன்னால் இங்க எல்லாருக்கும் வலுவளவு சமன், ஒரே மாதிரி தான் தாக்கம் அமையும், சமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த தகவலோட முடிச்சிடறாங்க. FeOH3 அடுத்தது NH4+. இதுல இந்த பரிசோதனை ரீதியாக பார்க்கும்போது இந்த FeOH3 ஒரு ஜெலாட்டினஸ் தன்மையான உள்வடிவை தோற்றுவிக்கக்கூடியது. அலுமினியம் 3+ ஹைட்ரோக்சைடு, Fe3+ ஹைட்ரோக்சைடு, Cr3+ ஹைட்ரோக்சைடு எல்லாமே, குரோமியம் ஹைட்ரோக்சைடு, இந்த மற்ற வீழ்வடிவல் மாதிரி இப்போ கல்சியம் கார்பனேட் வீழ்வடிவாக நல்லா அடையும் தான். அப்படி வந்து அடையாது. கரைசல்கிட்ட கனவளவு வரைக்கும் ஒரு புகார் மூலம் அப்படியே வந்து என்ன செய்யணும்னா ஸ்ப்ரீட் பண்ணி அப்படியே பரவி போய் காணப்படும். அதைத்தான் நாங்கள் அந்த ஜெலாட்டினஸ் வீழ்வடிவன்னு சொல்றோம். ஊன் பசை வீழ்வடிவு என்று சொல்றது அதுதான். இது ஊன் பசை வெள்ளை வீழ்வடிவு. இதுக்கும் ஊன் பசை தன்மை இருக்கு. இதுவும் வந்து என்ன செய்யணும், அப்படியே FeOH3 பரிசோதனைக்குள்ள அடியில வந்து படியாது. கரைசல் முழுவதுமே அதுல ஹைட்ரோக்சைடு வீழ்வடி வந்து அப்படியே ஸ்ப்ரீட் பண்ணி இருக்கு. சரியாதான் நான் ஸ்ப்ரீட் பண்ணி இருக்கு. உங்களுக்கு அடுத்தது வந்து Cr3+. எல்லாருக்கும் ஊன்பசை வீழ்வடிவு தான் இதுல கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் பிரதானமாக ஊன்பசை வீழ்வடிவுன்னு கிடைக்கிறது அலுமினியத்துக்கு. அலுமினியத்துக்கு ஊன்பசை வெள்ளை வீழ்வடிவு. Fe3+க்கும் ஹைட்ரோக்சைடு ஊன்பசை தான், Cr3+ ஹைட்ரோக்சைடு ஊன்பசை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் வலுவளவு உண்டு என்பதால இது சமனாக இருக்கு. போன வகுப்புல நாங்கள் எழுதினாங்கள், எழுதாதாக்கள் எழுதிக் கொள்வோம். சரியா? இதுதான் பண்புரை கூடம் 3ல நாங்கள் சேர்க்கிற சோதனை பொருளோட நிகழ்கின்ற தாக்கம். இனி நாங்கள் கூட்டம் 4க்கான சோதனை பார்க்கணும். சரிதான்? அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. பண்புரை வகுப்பு கூட்டம் 4. அடுத்த தலையங்கம் பண்புரை வகுப்பு கூட்டம் 4. எழுதாதாக்கள் இதை எழுதிக் கொள்ளுவோம். அலுமினியத்தின் Fe3+, Cr3+ ஹைட்ரோக்சைடுகளை ஊன்பசையாகத்தான் அநேகமாக அடையாளப்படுத்தி இருக்கிறேன். வேற சில புத்தகங்களை நான் செக் பண்ணியிருக்கேன். ஏனென்றா அந்த வீழ்வடி வந்து அப்படியே அடையாது. அப்படியே கரைசல் முழுவதுமே வந்து புகாராக பிறந்திருக்கிறதால Fe3+ உருவாகின்ற ஹைட்ரோக்சைடு ஊன்பசை தன்மையுடையதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் இங்க பிரதானமாக கதைக்கிறது வந்து அலுமினியத்துக்கே. இப்போ நீங்க வேறு ஏதாவது புக்ஸ் எல்லாம் ரிஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல Fe3+, Cr3+ எல்லாம் ஊன்பசை என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஊன்பசை என்ற அர்த்தம் என்னன்னா, இப்ப இதுக்கு Cl- அயன்கள் இருக்குன்னு வைங்க. இப்ப இதுக்கு Cl- அயன்கள் இருக்கு. இதுக்கு AgNO3 கரைசலை நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொன்னால் AgCl வீழ்வடிவாகும். AgCl வீழ்வடிவாகும். இந்த AgCl வந்து வீழ்வடிவு கீழே வந்து அடைஞ்சிருக்கான தன்மை கூட. அதே நேரத்தில் இதுக்கு Al3+ அயன்கள் இருக்கேங்க. எண்ணெயை துளி துளியாக சேர்த்தோம்னு சொன்னால் AlOH3 வரும். கரைசல் எவ்வளவு கனவுளவுக்கு இருக்கோ அவ்வளவு கனவுளவு வரைக்கும் இந்த வீழ்வடி வந்து அப்படியே என்ன செய்யணும், ஒரு புகார் மாற காணப்படும். இது வந்து நீங்க எத்தனை நாள் சொன்னாலும் என்ன செய்யணும், அடையாது, அப்படியே இருக்கு. இங்க தோன்ற வீழ்வடி என்ன செய்யணும்னு சொன்னா அப்படியே கலங்கி 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 அடைய மேலே ஒரு கலங்கல் தன்மை தெரியும். ஒரு கீழே வீழ்வடி இருக்கு. இது என்ன செய்யணும், கரைசல் முழுவதுமே இருக்கும். Fe3+க்கும் இப்படித்தான் அப்படியே ஒரு புகார் மாதிரி அப்படியே கரைசல் முழுவதுமே பரவி இருக்கு.
FeOH ரைஸும் அப்படியே கரைசல் முழுவதும் ஒரு புகார் மாதிரியே இருக்கு. வீழ்வடிவாகிறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு, ஜெலித்தன்மை போல காணப்படுறதால அது ஜெலாட்டினஸ் வீழ்வடிவம் தான் அடையாளப்படுத்தி இருக்கிறது. சரி, பண்புரைப்பு கூட்டம் 4 உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு அவுட்லைன் ஒன்று போட்டுள்ளேன். உங்களுக்கு கூட்டங்களுக்கான சோதனைகளும் அந்த கூட்டங்கள்ல வீழ்வடிவாகிற கட்டியன்களும் தெரியும், அவற்றின் நிறங்களும் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னால் முதல் 3 வகுப்பிலேயுமே உங்களோட பண்புரை வகுப்பு கூட்டம் முடிஞ்சுது. ஏன் நான் மிச்ச வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், ஒரு தடவை பற்றியும் மேலதிகமாக நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயத்துக்காக நான் நோட்ஸ் தந்து கொண்டிருக்கேன். இப்ப பண்புரை வகுப்பு கூட்டம் 4 கூட்டம் 3 வடிதிரவத்துக்கான சோதனைகள் 4க்கு செய்யப்படும். கூட்டம் 3 வடிதிரவம். கூட்டம் 3 வடிதிரவம் என்று சொன்னால், அதாவது பண்பறி வகுப்பு கூட்டம் 3 சோதனை வடிதிரவம் என்றால் என்ன அர்த்தம்? Ag plus Pv2 plus Hg2 plus இந்த கரைசல்ல இல்லை என்ற அர்த்தம். Fe3 plus பண்புரை கூட 2 கட்டியன் Cu2 plus Hg2 plus Pb2 plus Bh3 plus Sn2 plus Sb3 plus Sn4 plus As3 plus Cd2 plus இந்த 9 கட்டியன்களும் இல்லை என்ற அர்த்தம். Al3 plus Cr3 plus Fe3 plus கட்டியன்கள் இல்லை என்ற அர்த்தம். இந்த கட்டியன்களும் அகற்றப்பட்ட வடிதிரவத்துக்கு தான் நீங்கள் பண்புரைப்பு கூட்டம் 4க்கான சோதனை செய்யப்படும். பண்புரைப்பு கூட்டம் 4க்கான சோதனையில முதல் குறிப்பிட்ட கட்டியன்கள் இல்லை. அந்த வடிதிரவத்துக்குள்ள நாங்கள் இனி H2S வாயுவை குமிழியிட செய்யும் போது, H2S வாயுவை குமிழியிட செய்யும் போது, கண்ட்ரோல் பண்ணி குமிழியிட செய்யும் போது இங்க இருக்கிற கட்டியன்கள் கூட்டம் 2 வீழ்வடிவாகாத கட்டியன்கள். காரணம் அவற்றின் கரைதிறன் கூட. கரைதிறன் கூட என்றால் நன்றாக கரையக்கூடிய ஆக்களா இருப்பினம் என்ற அர்த்தம் இல்லை, ஒப்பிட்டு ரீதியில கரையக்கூடிய. அப்ப அது வீழ்வடிவாக S2- இந்த சரிவு உயர்வாக வேணும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இங்கு ஏற்படுத்தும் போது கூட்டம் 2 வீழ்வடிவாகாத கட்டியன்களும் கூட்டம் 4 வீழ்வடிவாகும். அப்ப இங்க நாங்கள் பண்புரைப்பு கூட்டம் 3 சேர்த்த அமோனியம் குளோரைட், பண்புரைப்பு கூட்டம் 3 சேர்க்கப்பட்ட அமோனியம் ஹைட்ரோக்சைடோட H2S வாயுவை சேர்க்கப்படும். பண்புரைப்பு கூட்டம் 2 H2S வாயு ஐதான அமில ஊடகத்துக்குள்ள சேர்க்கப்பட்டது. இங்க ஒரு ஐதான அமோனியா கரைசலுக்குள்ள சேர்க்கப்படும். உங்களுக்கு உப்பு முற்றாக அயனாக்கப்படையும். இந்த முற்றான அயனாக்கத்தை குறிப்பிடுவதற்காக தனி அம்புக்குறி பயன்படுத்தப்படும். இங்க உங்களுக்கு NH4+ Cl- அமோனியம் ஹைட்ரோக்சைடு அயனாக்கத்துல இது ஒரு வெண்காரம் பகுதியாக அயனாக்கம் அடைஞ்சு NH4+ அயன்களும் OH- அயன்களும் விடுவிக்கும். கரைசல் என்பதால போட்டு H2S ஒரு மென் அமிலம். அப்ப இதுவும் பகுதியாக அயனாக்கம் அடையும். பகுதியாக அயனாக்கம் அடைஞ்சு 2 H+ S2- தோற்றிருக்கு. எல்லாம் விளைவில் எழுதுறாங்க. H+ S2- என்றான S2- H+ என்றான் எல்லாம் ஒன்றுதான். அப்ப உங்களுக்கு H2S நீரில கரைஞ்சு அயனாக்கம் அடைவதன் மூலம் S2- அயன்களையும் H+ அயன்களையும் தோற்றிட்டு. நான் முதல் கதைக்கும் இங்கே இருக்கிற கதைக்கு உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். இது ஒரு மீளுந்தாக்கம். இது பிரிஞ்சு இதை உருவாக்குறது, இந்த ரெண்டும் சேர்ந்து இதை உருவாக்குறது இங்க நடக்கும். அதனால கட்டி அம்புக்குறி பயன்படுத்தி இருக்கு. இதுவும் அப்படி ஒரு மீளுந்தாக்கம். இது பிரிஞ்சு இதை தோற்றுவிக்கிறது, இது ரெண்டும் சேர்ந்து இதை தோற்றுவிக்கிறது இங்க நடக்கும். இதுதான். அப்ப இங்க ரெட்டை அம்புக்குறி பயன்படுது. இது மீளா தாக்கம். இந்த ரெண்டும் பிரிஞ்சு NH4+ Cl- மட்டுமே தரும். அது சேர்ந்து இதை தரும்னு சொல்றேன். அது நாங்கள்லாம் எழுதி கொள்றோம். அயன் சேர்ந்து
இவற்ற இந்த சமநிலையில வர H+ வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு அயனாக்கத்தால வர OH- ஓட தாக்கி நீராக அகற்றப்படும். நீங்கள் கவனிக்கணும். H2S அயனாக்கத்தால வர H+ அமோனியம் ஹைட்ராக்சைடு அயனாக்கத்தால வர OH- வந்து நீராக அகற்றும். நான் உங்களுக்கு சொன்னான் ஒரு தத்துவத்தின் பேர் சொல்லுங்க, லெக்சட்டலியரின் தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு மீளுந்தாக்க தொகுதியில நீங்கள் செறிவை அதிகரித்தால் செறிவை குறைக்கிறதுக்கு சமநிலைன்னு செய்யும், பின்னோக்கி நகரம் என்று சொன்னான் H+. இப்ப இந்த தொகுதியில H+ வந்து அகற்றப்படுது. அப்ப இந்த H+ செறிவை அதிகரிப்பதற்காக H2S பிரிஞ்சு சமநிலையை முன்னோக்கி. உங்களுக்கு இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் H2S அயனாக்கத்தால் உருவாக்கப்படுற H+ அயன்கள் அமோனியம் ஹைட்ராக்சைடு அயனாக்கத்தால் வர OH- அயன்களால் நடுநிலையாக்கப்பட்டு நீராக அகற்றப்படும். அப்ப கரைசல் H+ செறிவு குறையும். H+ செறிவை அதிகரிப்பதற்காக H2S வந்து மேலும் என்ன செய்யும் சொன்னால் பிரிஞ்சு S2- H+ தோற்றுவிக்கும். ஏற்கனவே இருந்த H2- விட இப்ப பிரிஞ்சு வாரதால H2- செறிவு கூடும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல கரைசல்ல H2- செறிவு சாதாரணமாக அயனாக்கத்துல வர H2- செறிவை விட அயனாக்கப்படுகிறது. இதை நான் கலைக்கிறதாக இருந்தால் 3 சந்தர்ப்பம். முதலாவது சந்தர்ப்பத்துல HCl என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமில ஊடகத்துல H2S வந்து அயனாக்கம் அடையும். சரியா? முதலாவது சந்தர்ப்பம் HCl என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமில ஊடகத்துல H2S அயனாக்கம் அடையும். இங்க இந்த செறிவை இன்னொரு அமிலம் வந்து அதிகரிக்குது H+. அப்ப சமநிலை பின்னோக்கி நகர். சாதாரணமாக இருக்கிற H2- செறிவோட இதுல H2- செறிவு குறைக்கப்படும். இரண்டாவது சந்தர்ப்பம் வெறுமனே H2S மட்டும் நீர்க்கரசல்ல இருக்கு. அது 2 H+ H2- மட்டும் தோற்றுவிக்கும் பகுதிய நிலையில போட்டு கொடுக்கும். இவரோட இவரை ஒப்புறான். ഇതിന്റെ അയനാക്കത്താണ് വர H+ விட ഇതിന്റെ அயனாக்கத்தால வர H+ பாக்குறீங்க. இங்க HCl இருந்து H+ வருது. அப்ப கரைசல் H+ செறிவு கூடும். H+ செறிவை குறைப்பதற்காக சமநிலை பின்னோக்கி நகரும். இந்த சமநிலை பின்னோக்கி நகரும். அப்ப H2- செறிவு சாதாரண நீர்க்கரசல் இருக்க H2- செறிவோட குறையும் சொல்லி போன வகுப்புல காட்டு பண்புறுவோட கேண்டி. இப்ப நாங்கள் பாக்குறது சந்தர்ப்பம் 3. ஒரு கார கரைசலுக்குள்ள H2S சேர்க்கிற சந்தர்ப்பம். இது மென்காரமாக இருந்தாலும் இதுல இருந்து OH- அயன்கள் விடுவிக்கப்படும். இந்த NH4OH H2S அயனாக்கத்தை பற்றி கதைக்கும். தாக்கம் எழுதுவதற்காக S2- H+ என்று எழுதிக்கொள்ளும். சரி, மூன்றாவது சந்தர்ப்பத்துல கரைசல்ல இருக்கிற H+ வந்து அகற்றப்படுது. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்தில் H+ மேலதிகமாக சேர்ந்து செறிவு அதிகரிக்கப்படுது. மூன்றாவது சந்தர்ப்பத்தில் இருக்கிற H+ அகற்றப்படுது. ஓரளவுக்கு நீங்க இந்த மூன்றையும் ஒப்பிட்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக இருக்கிற H2- செறிவு இது. இப்ப இந்த H+ அகற்றப்படுது மூன்றாவது சந்தர்ப்பத்தில். அப்ப H+ செறிவை கூட்டும் முகமாக H2S என்ன செய்ய முடியாது, மேலும் விரிகை அடைஞ்சு வலதுபுறம் நகரும். இது இடதுபுறம் நகரும், இது வலதுபுறம் நகரும். அப்படி நகரும் போது H2- செறிவு கூடும். அப்ப H2- செறிவு இந்த 3 சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் ஒப்பிட்டோம்னு சொன்னால் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் இருக்கிற H2- செறிவை விட முதலாவது சந்தர்ப்பத்தில் இருக்கிற H2- செறிவு குறைவாக இருக்கும். ஏன்? அமிலத்தில் இருந்த H+ வாரதால H+ செறிவு கரைசல் அதிகரிக்கும். அதை குறைப்பதற்காக சமநிலை பின்னோக்கி நகருது. அப்படி நகரும் போது H2- செறிவு குறையும். மூன்றாவது சந்தர்ப்பம் இங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு இந்த H+ வெளியில அகற்றுது. அப்ப இதை அதிகரிப்பதற்காக சமநிலை மேலும் பிரியும். அப்ப ஆரம்பத்திலே இருந்த H2- H2- இன்னும் கூடும். அப்ப இந்த 3 சந்தர்ப்பத்திலே H2- செறிவை நாங்கள் ஒப்பிடும் போது பண்புறுப்பு கூட்டம் 2 அமிலம் பயன்படுத்தப்பட்டதால் H2- செறிவு மிக குறைவாகவும், சாதாரணமாக நீர்ல மட்டுமே H2- அயனாக்கம் அடையும் போது அதை விட செறிவு கூடவாகவும், ஒரு காரத்துக்குள்ள கரைக்கும் போது H2- செறிவு இன்னும் கூடவாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பண்புறுப்பு கூட்டம் 4
இந்த அயனாக்கம் அதிகரிப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்படுது ஒரு காரத்தை சேர்த்து. அப்ப S2 மைனஸ் இந்த சரிவு என்ன செய்யும்? அசாதாரணமாக அதிகரிக்கும். அப்ப என்ன செய்யணும்? பண்புரையப்பு கூட்ட 4 இந்த கட்டியங்கள் அவற்றின் சல்பைட்டுகளாக வீழ் வடிவாகும். 4 இந்த கட்டியங்களும் எப்படி ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கு. MnS, NIS, ZnS, COS. பண்புரையப்பு கூட்ட 4ல 4 கட்டியங்கள். உம்மாவும் நீயும் கருப்பு. மனிசி மென்சுவம். நான் நாகம் வெள்ளை. கரண்ட் நின்றா நிக்கிறது தெரியாது. இதுக்கு எல்லாருக்கும் நான் வெள்ளை என்றதான் பிரச்சனை. சரி, 4 கட்டியன்களை நான் சொன்ன போல எடுத்துக்கொள்வீங்கள். அந்த பேரின் ஸ்பெல்லிங்ல இருந்து நிறம் இந்த அளவு தான். எவ்வளவு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அவதான். சரியா? அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. பண்புரையோப்பு கூட்டம் 2க்கான சோதனையில இதை சொல்றது இலட்சத்திலும் தத்துவம். நீங்கள் ரசாயன சமநில படிக்காதால, நீங்க ரசாயன சமநில படிக்காதால உங்களுக்கு இந்த சமநிலை கொஞ்சம் விளங்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் நான் விளங்கப்படுத்த வச்சுக்கொண்டு இந்த 3 சந்தர்ப்பத்திலும் S2 மைனஸ் இந்த சரிவு கூடி குறைய வாய்ப்பு இருக்கின்றதை விளங்கக்கூடிய மாதிரி இருக்குதான். அவ்வளவும் இப்ப காணும். அவ 2வது சந்தர்ப்பத்தில் S2 மைனஸ் குறைக்கப்படுது. பண்புறவு கூட 4ல S2 மைனஸ் இந்த சரிவு அதிகரிக்கப்படுது. அப்ப S2 மைனஸ் இந்த சரிவு தான் வீழ்வடிவாகிறது தேவையண்டா. குறைந்த சரிவு போதுமென்றார்கள் பண்புறவு கூட 2ல வீழ்வடிவாகும். கூடிய சரிவு வேணுமென்றார்கள் பண்புறவு 4ல வீழ்வடிவாகும். அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். தமிழ்ல இலட்சத்தளியரின் தத்துவம் என்று சொல்லும். இது இப்படி சொல்றதா இருந்தால் ஒருதனுக்கு நாங்கள் ஒரு பிரச்சனையை கொடுத்தால் அவன் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி எடுக்கும். சரிதான். ஜட பொருட்களுடைய அந்த இயல்பு இருக்கு. நீங்கள் சரிவை கூட்டினா அது குறைக்க முயற்சி செய்யுது, குறைச்சா கூட்ட முயற்சி செய்யுது. அப்ப மனிதர்களுக்கும் பிரச்சனை ஒன்றை தொடர்ந்து கொடுக்கக்குள்ள அந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியில வரணும்ன்றதுக்கான ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ளணும். வெளியில வந்தவரா வரையிலான்றது அடுத்த பிரச்சனை. ஆனா அதுக்கான முயற்சி என்ன சேர்க்கணும், எடுக்கணும். ஒரு தொகுதி சடப்பொருள் தொகுதி இந்த வேலையை செய்யுது பாருங்க. நீங்கள் கூட்டுறீங்கள், குறைக்க முயற்சி செய்யுது, குறைக்கிறீங்கள், கூட்ட முயற்சி செய்யுது. அது எனக்குன்ற ஒரு பேலன்ஸில இருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு கூட்டம் 4 சல்பைட்டுகள் மட்டும் கட்டியங்கள் மட்டும் அவற்றின் சல்பைட்டுகளாக வீழ்வடிவாகும். அதை வீழ்வடிவை வடிச்சு எடுத்து நீங்கள் அவற்றின் அடுத்த சோதனைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். கூட்டம் 5க்கான சோதனைக்கு இதை கொண்டு போகலாம். கூட்டம் 4க்கான சோதனையில கூட்டம் 2 இந்த பண்புறவோட 4 இந்த கட்டியங்கள் அவற்றின் சல்பைட்டுகளாக வடிக்குள்ள கிடக்க வடிகிறோம். சரியா? ஓகே. அப்ப இங்க ஏற்கனவே என்ன இருக்கு? அமோனியம் குளோரைட் இருக்கு, அமோனியம் ஹைட்ரோக்சைடு இருக்கு. இந்த ஊடகம் எங்களுக்கு தேவை. சரிதான், இந்த ஊடகம் எங்களுக்கு தேவை. ஏன் இந்த ஊடகத்தின் பங்களிப்பு விளங்கி அதுக்குள்ள எக்ஸ்பிரஷன் சேர்க்கணும். சரி, விலகி கொள்ளுவோம். பண்பறிவகுப்பு கூட்டம் 2 பண்பறிவகுப்பு கூட்டம் 2 பண்பறிவகுப்பு கூட்டம் 3 பெற்ற வீழ்வடி. பண்பறிவகுப்பு கூட்டம் 3 பெற்ற வீழ்வடி. வடித்து அகற்றிய வடிதிரவத்திற்கு பண்பறிவகுப்பு கூட்டம் 3 பெற்ற வீழ்வடிவு வடித்து அகற்றிய வடிதிரவத்திற்கு
அதே அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஊடகத்தில் அதே அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஊடகத்தில் அதே அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஊடகத்தில் H2S வாயுவை குமிழியிடச் செய்தல் H2S வாயுவை குமிழியிடச் செய்தல் திரவத்துக்குள்ள வாயுவை செலுத்தினா என்ன செய்யும் பபிள்ஸ் தானே வரும் அதான் அப்படி சொல்லியிருக்கோம் H2S வாயுவை குமிழியிடச் செய்தல் H2S வாயுவை குமிழியிடச் செய்தல் H2S வாயுவை குமிழியிடச் செய்தல் இதன்போது பண்பறிவப்பு கூட்டம் 4 கட்டியன்கள் மட்டும் பண்பறிவப்பு கூட்டம் 4 கட்டியன்கள் மட்டும் பண்பறிவப்பு கூட்டம் 4 கட்டியன்கள் மட்டும் அவற்றின் சல்பைட்டுகளாக வீழ்வடிவாகும் அவற்றின் சல்பைட்டுகளாக வீழ்வடிவாகும் அவற்றின் சல்பைட்டுகளாக வீழ்வடிவாகும் அவற்றின் சல்பைட்டுகளாக வீழ்வடிவாகும் இதான் சுமார் விளக்கத்துக்காக இந்த படத்தை போட்டுக்கொள்ளுங்க இங்க கூட்டம் 4 சல்பைட்டுகள் இருக்கும் கூட்டம் 4 சல்பைட் வீழ்வடிவு இது கூட்டம் 4 வடிதிரம் கூட்டம் 4 வடிதிரம் இங்க இருக்கிற அமோனியம் குளோரைட் எழுதிக்கொள்ளுங்க அமோனியம் குளோரைட் உப்பு இந்த உப்பு முற்றாக அயனாக்கமடையும் எல்லா உப்புக்களும் முற்றாக அயனாக்கமடையும் என்றால் அந்த கூட்டுப்புள்ளையா எல்லா உப்புக்களும் முற்றாக அயனாக்கமடையாது சில உப்புகள் நீர்ல கரையாத உப்புக்களும் இருக்கு இந்த உப்பு முற்றாக அயனாக்கமடையும் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஒரு மென்காரம் இந்த விளங்கோடும் என்ற ஆணி NH4OH என்று எழுதலாம் இல்ல NH3 aqueous போடலாம் இப்படி எழுதலாம் NH3 aqueous சக நீர் என்று எழுதி NH4+ OH- என்று எழுதலாம் NH3 aqueous நீரே NH4OH என்று எழுதலாம்
ഇതിന്റെ അയനാക്കത്തില് NH4+ OH- விடுவிக்கப்படும். இது ஒரு மென்காரம் என்பதால இரட்டை அம்புக்குறி பயன்படுத்தியிருக்க பகுதியாக அயனாக்கம். இதே ஊடகத்துக்குள்ளதான் H2S-ஐயும் செலுத்தும். H2S நீர்க்கரசல், H2S வாயுவை செலுத்தும் போது அந்த வாயு இந்த நீர்ல கரைஞ்சு நீர்க்கரசல் ஆகும். அப்ப இந்த H2S-க்கு ஒரு கரைதலுக்குரிய தாக்கம் இருக்கு. அதை நான் இந்த கருத்துல ஒளியில கரைஞ்சிட்டேன்னு சொல்றேன். சரிதாங்க? H2S வாயு நீரோட கரைஞ்சு H2S கரைசலை தரும். எனக்கு எல்லாத்தையும் அதுக்கு எழுதணும் தேவையில்லை. H2S கரைசல் ஒரு மென்னமிலம். இது பகுதியாக அயனாக்கம் அடையும். அயனாக்கம் அடைஞ்சு S2- அயன்களையும் H+ அயன்களையும் தோற்றுவிக்கும். இந்த H+ அயன்கள் இந்த OH- அயன்களால அகற்றப்படுது. அது லெக்சட்டலியரின் தத்துவம் என்று தமிழ்ல எழுதி இருக்கிற லீச்சட்டலியர் என்பது இருக்குதானே, அவற்ற பேரை தமிழ்ல எழுதி இருக்கு லெக்சட்டலியர். லெக்சட்டலியர் என்று எழுதி இருக்கு தமிழ்ல. லீச்சட்டலியர் என்பது அவருடைய ஆங்கில பெயர். அவருடைய பெயரை ஆங்கிலத்தில் எழுதினா அந்த ஸ்பெல்லிங்லாம் அமையும். தமிழ்ல எழுதினா இப்படித்தான் இருக்கும், லெக்சட்டலியர் என்று இருக்கு. சரி, சரி. இந்த தாக்கத்தை எழுதிட்டு கீழே எழுதி கொள்ளுங்க. அமோனியம் ஹைட்ரோக்சைட்டின் அயனாக்கத்தால் தோன்றும். அமோனியம் ஹைட்ரோக்சைட்டின் அயனாக்கத்தால் தோன்றும் அமோனியம் ஹைட்ரோக்சைட்டின் அயனாக்கத்தால் தோன்றும் OH- ஆனது அமோனியம் ஹைட்ரோக்சைட்டின் அயனாக்கத்தால் தோன்றும் OH- ஆனது H2S-இன் அயனாக்கத்தால் தோன்றும் H2S-இன் அயனாக்கத்தால் தோன்றும் H+ ஐ நீராக அகற்றும். இந்த OH- இந்த H+ நடுநிலையாக்கப்படும், நீராக அகற்றும். அப்ப இவரை பொறுத்தவரையில H+ என்ற சரிவு குறையும், நீராக அகற்றும். பிராக்கெட்டுக்கு இந்த தாக்கத்தை போட்டுக் கொள்ளுங்க. நீராக அகற்றும். இதனால் H+-இன் செறிவு குறையும். H+-இன் செறிவு குறையும். நாங்க என்ன சொல்றோம், இந்த குறைஞ்சால் கூட்டுவதற்கு முயற்சி எடுக்கும்னு சொல்றோம். கூட்டுதண்டா என்ன செய்யும், ஜமெல்லாம் முன்னோக்கிறோம். அப்ப அதான் கூட்ட முயற்சி இருக்க S2- சேர்த்து கூடும். H+-இன் செறிவு குறையும். இதை பார்த்தலே கொள்ளுங்க. இலக்ட்ரலியரின் தத்துவப்படி
இலச்சட்டலியரின் தத்துவப்படி ஆங்கிலத்தில் லீ சட் எலியர் என்று ஞாபகத்தில் வச்சுங்க எழுதச்சுவோம். லீ சட் எலியர் இலச்சட்டலியரின் தத்துவப்படி இலச்சட்டலியரின் தத்துவப்படி H பிளஸின் செறிவை கூட்டும் முகமாக 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 சமநிலை முன்னோக்கி நகரும் சமநிலை முன்னோக்கி நகரும் சமநிலை முன்னோக்கி நகரும் சமநிலை முன்னோக்கி நகரும் இதனால் கரைசலில் S2 மைனஸின் செறிவு அதிகரிக்கும். இதனால் கரைசலில் S2 மைனஸின் செறிவு அதிகரிக்கும். இதனால் கரைசலில் S2 மைனஸின் செறிவு அதிகரிக்கும். இந்நிலையில் கரைதிறன் கரைதிறன் பெருக்கம் கூடிய கரைதிறன் பெருக்கம் கூடிய கரைதிறன் பெருக்கம் கூடிய கரைதிறன் பெருக்கம் கூடிய கூட்டம் நாளின் கட்டியன்கள் மட்டும் சல்பைட் வீழ்வடிவாக கூட்டம் நாளின் கட்டியன்கள் மட்டும் சல்பைட் வீழ்வடிவாக சரியா? இந்த வீழ்வடிவுகளை நிறத்தொழிலை கொள்ளுங்க. உங்களை நான் முதலே சொல்லியிருக்கேன். மனிஷா கோயிராளா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கு மனுஷா அவர்களாக அறிவாதியான ரெண்டு பேர் இப்படி எழுதி வச்சுட்டான். சுமார் தூண்டல் தானே. நாங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறார்கள், எங்களுக்கு மூலகங்கள்ட்ட பெயர்கள் ஓரளவுக்கு தெரியும். பண்புறிவு கூட்டம் 4 6 வீழ்வடிவாகும்னு தெரியும். ஒரு சந்தேகம் இருக்கும், அந்த சந்தேகத்துக்கு இந்த பேர் எங்களுக்கு தெளிவா தெரியும். Mn Ni Saturn CO இந்த 4க்கும் 2+ என்ற கட்டியன் உறுதியாக இருக்கும். 2+ கட்டியன் S2 மைனஸோடு சேர்ந்து அவற்றின் சல்பைட்டை போட்டிருக்கு. கருப்பு இதுவும் கருப்பு, இது மெங்கனீஸ் மென்சிவப்பு, நாகம் வெள்ளை வீழ்வடி.
வெள்ளை வீழ்வடி. இப்ப உங்களுக்கு பண்புரை ஒப்பு கூட்டம் 4க்கான சோதனையில ஒரு வெள்ளை வீழ்வடி கிடைக்குது என்று சொன்னால் இதுக்கு நீங்க மேலதிக சோதனை செய்து முன்ன கிட தேவையில்லையே. இந்த இடத்துல வெள்ளை வீழ்வடியை தர்றது சட்டன் 2+ தான். அதே மாதிரி மென்சுவப்பு நிறம் அவதானிக்கப்படுது என்றால் எம்என் தான். அடுத்த கதைக்கிடம் இல்லை. இப்ப என்ஐஎஸும் சிஓஎஸும் தான் குழப்பத்தை ஏற்படுது. கருப்பு வீழ்வடி வந்தால் ஆர் என்றது குழப்பம். இந்த கருப்பு என்ஐஎஸ் இந்தியா சிஓஎஸ் இந்தியான்றது குழப்பம். இந்த 2 சல்பைட்டையும் கரைச்சி விட்டீங்கன்னா நீர்க்கரசலுக்கு எடுத்துருவீங்க. நீர்க்கரசல் இது பச்சை, இது மென்சுவப்பு. சரி, அதுவும் பிரச்சனைன்னா 2 பேரும் கொஞ்சம் அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கிறது. இது முதல்ல NiOH2 வீழ்வடிவை தரும், பச்சை நிற வீழ்வடிவு. COOH2 மென்சுவப்பு நீங்க எழுதி கொள்ளுங்க. COOH2 மென்சுவப்பு. அது வந்து 1 மடங்கு சேரேக நீளம் மிகையாக சிக்கல தோன்ற நீளம் என்றெல்லாம் பேர்ந்திருக்கட்டும். COOH2 என்று எழுதினால் நீங்க மென்சுவப்பு எழுதி கொள்ளுங்க. சரி, அப்ப அப்ப அதுல இருந்து வேறுபடுத்தலாம். சரி, அதுவும் மேலாது மிகையாக அமோனியா சேருங்க. குரோதம் கொண்ட மனிதன் குரோமியமும் கோபால்ட்டும் மிக அமோனியாவை சுவாசித்து கருநீல நிறமாகி செத்தான் சொல்லி தந்தது. குரோதம் கொண்ட மனிதன் மனைவியுடன் மிக அமோனியாவை சுவாசித்து கருநீல நிறமாகி செத்தான். அப்ப உங்களுக்கு கோபால்ட்டுக்கு அமோனியாவோட வார சிக்கல் மஞ்சள் என்று சொல்லி நாங்கள் தியரிட்டிக்கலா கதைத்திருந்தால் பரிசோதனை வாயிலாக பார்க்கும்போது மஞ்சள் கபிலமாகத்தான் என்ன செய்யும், அது காணப்படும். அப்ப மஞ்சள் கபிலத்துக்கு என்ன காரணம் என்று சொல்லி இருக்க. மஞ்சள் என்றா என்ன, மஞ்சள் கபிலம் என்றா என்ன? சரியா? அவ CO2+ மிக அமோனியாவை சேர்க்க அமோனியாவின் சிக்கல் வரும். இந்த சிக்கல் 2+ கட்டியனுக்கு மஞ்சள், CO3+ கட்டியனுக்கு கபிலம். தன் ஒட்சியேற்றத்தின் மூலம் அது 2+ இருந்து 3+ ஆக ஒட்சியேற்றப்படுறதால அங்க 2ஐயும் கொண்ட கலவை தான் உங்களுக்கு அவதானிக்கப்படும். ஆகவே CONH3 6 times 2+ என்று சொல்லப்பட்ட பரிசோதனை ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு அது மஞ்சள் கபிலமாகத்தான் இருக்கும். காரணம் CO2+ அமோனியாவின் சிக்கலும் CO3+ அமோனியாவின் சிக்கலும் அங்க மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். தன் ஒட்சியேற்றத்தின் மூலமாக 2+ வந்து 3+ ஆக மாறும். அப்ப இது வந்து உங்களுக்கு நீல நிறமாக இருக்கும். சரியா? அப்ப நிக்கலுக்கு அமோனியாவோட வார சிக்கல் கொஞ்சம் கடுமையான நீளமாக இருக்கும். இதுக்கு மஞ்சள் நிறம் அல்லது மஞ்சள் கபிலமாக இருக்கும். பரிசோதனை வாயிலாக பார்த்திருக்க மஞ்சள் கபிலமாக தான் இருக்கும். 2+ சிக்கல் என்று சொல்ல அது மஞ்சள் என்று. சரி, நீங்கள் மேலே சோதனை இதுல வந்து இந்த NiSக்கும் COSக்கும் நிறத்திலே ஒற்றுமை இருக்கு. MNSக்கும் ZNSக்கும் எழுத்திலே ஒற்றுமை இருக்கு. MN ZN. சரி, இப்ப இந்த 2 பேர்ல ஒரு சின்ன ஒற்றுமையெல்லாம் தான். MN ZN எழுத்துல 2 பேருக்கும் N இருக்கு, அந்த பொதுவாக இருக்கு. NIS COS நிறத்துல 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. சரி, அந்த பண்பறை ஒப்பு கூட்டம் 4 கட்டியன்கள் அமில ஊடகம் இருக்கும் போது H2Sல வீழ்வடிவை தோற்றுவிக்காது. அதான் பண்பறை கூட்டம் 2ல வீழ்வடிவாக வந்த இந்த வீழ்வடிவுகளை எடுத்து ஒரு ஐதான HCl சேர்த்தமாக இருந்தால் அந்த ஐதான HCl NiSம் COSம் கரியாது. அதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. NiSம் COSம் கரியாது. மற்ற 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. MNS ZNS இந்த 2ம் கரையும்.
அப்ப பண்புரையொப்பு கூட்டம் 4 பெறப்பட்ட இந்த வீழ்வடிவுக்கு ஒரு ஐதான எச்சியில நீங்கள் சேர்த்தீங்கள் என்று சொன்னால் கரைஞ்சு ஒரு கரைசலை தோற்றுவிக்குது அப்படின்னா அந்த வீழ்வடிவு ஒன்றில் ZnS ஆயிருக்கணும் அல்லது MnS ஆக இருக்கும். ரெண்டுலையுமே கரியல NIS அல்லது COS அல்லது அது பிரச்சனை. உங்களோட சிலபஸ்ல நான் சொன்னது போல அநேகமாக ஒரு கூட்டத்துக்கு ஒரு கட்டியம் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தால் அடையாளப்படுத்துவோம், அடையாளப்படுத்த நாங்கள் ஓரளவு கூடுதலா தானே படிச்சு கொண்டு வரோம். சரி, அப்ப நீங்கள் இதை வச்சுக்கொண்டு இந்த 2 பேர்ல யார் என்பது 2 செட்டை இந்த பிரிச்சு கொள்ளலாம். ஒரு ஐதான எச்சியல் காணும் அந்த வீழ்வடிவை இந்த செட்டுக்கு கொண்டு வரணும். 4 கட்டியன்னு சொன்னா நிறத்தை சொல்லல கூட்டம் 4க்கான சோதனையில ஒரு சல்பைட் வீழ்வடிவு ஆகுதுன்னு சொல்லிடும். உடனே எச்சியில சேர்க்கணும், கரைஞ்சிரு ஒன்றில் ZnS அல்லது MnS, கரியல NIS அல்லது COS. 4ல 2 பேரை பற்றி யோசிக்கணும். இனி அந்த 2 பேருக்கு மேலதிக சோதனைகளை செய்வதன் மூலம் நாங்கள் இன்னும் கண்டுகொள்ளலாம். சரி, உங்களுக்கு இதுல இருந்து இந்த 4 மூலகங்களையும் எழுதி கொள்ளலாம். Mn, Ni, Zn, C. അതിന്റെ നിറങ്ങളെ எழுதி கொள்ளும். சரி, 3 சந்தர்ப்பத்திலேயும் S2 மைனஸ் இந்த சரிவை நீங்கள் ஒப்பிட்டுக் கொள்ளுங்க. பண்புரையொப்பு கூட்டம் 2ல அமில ஊடகத்தை பயன்படுத்தி இருக்கிறீங்க. பண்புரையொப்பு 4ல கார ஊடகத்தை பயன்படுத்தி இருக்கிறீங்க. சாதாரணமாக நீர்ல H2S ஒரு அயனாக்கம் இருக்கு. முதலாவது சந்தர்ப்பம் H2S அயனாக்கத்தை ஒரு HCl போன்ற வண்ணமில கரைசலுக்குள்ள பார்ப்போம். சரி, இதுவரைக்கும் நீங்கள் படித்தது விளங்கி இருந்தால் இந்த விஷயத்தை சரியா